Hi my dear brothers and sisters, I am Prakash MB. Welcome to my channel. இந்த வீடியோல நம்ம பாராமெடிக்கல் டிப்ளமோ இன் நர்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். டிப்ளமோ இன் நர்சிங்க்கு என்ன கட் ஆஃப் எடுத்துட்டா நமக்கு டிப்ளமோ இன் நர்சிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு இவ்வளவு கட் ஆஃப் இருக்கு, எனக்கு டிப்ளமோ நர்சிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கட் ஆஃப் பத்தி தான் பார்க்க போறோம். டிப்ளமோ இன் நர்சிங் கட் ஆஃப் 2024. கட் ஆஃபை பொறுத்தவரை டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். அதாவது கம்பேரிங் டு பேராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதர் டிப்ளமோ கோர்சஸ் கம்பேர் பண்ணும்போது டிப்ளமோ நர்சிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். டிகிரியோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் ஒரு டிஃபர் என்னன்னா, உங்களுக்கு பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு 200 கட் ஆஃப் இருக்கும். பட் டிப்ளமோ நர்சிங்க்கு உங்களுக்கு 100க்கு தான் கட் ஆஃப். அதாவது உங்கள் கட் ஆஃப் வந்து நீங்கள் 100 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க, எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்கன்னு தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ளமோ நர்சிங் கட் ஆஃபை பொறுத்தவரையும் உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ண தெரியும். தெரியலன்னா ஒரே ஒரு மெத்தட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் பயாலஜி குரூப்ல இருந்தால் அட்டன் பண்ணலாம், பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் அட்டன் பண்ணலாம். அதாவது பயாலஜி இருக்கணும், இல்லைனா பாட்னி ஜுவாலஜி இருக்கணும், இல்லைனா வந்து ஒகேஷனல் நர்சிங் இருக்கணும், இல்லைனா ஃபவுண்டேஷன் நர்சிங்ன்ற கோர்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும், 12th படிச்சிருக்கணும். தமிழ் இங்கிலீஷை தவிர்த்துட்டு மற்ற இருக்க 4 மெயின் சப்ஜெக்ட், சப்போஸ் இப்போ பயாலஜி குரூப்பாக இருந்தீங்கன்னா பயாலஜி, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 4த்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிடைச்சிடும். அதேமாரி தான் மற்ற குரூப்ஸ்க்கும் தமிழ் இங்கிலீஷை தவிர்த்துட்டு மற்ற 4 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுங்க. நீங்கள் ஒன்று பயாலஜி குரூப்பாக இருக்கணும், இல்லை பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும், இல்லை ஒகேஷனல் நர்சிங் குரூப்பாக இருக்கணும், இல்லை ஃபவுண்டேஷன் சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும். இப்போ கட் ஆஃபை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு 65-70 இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 65லேருந்து 70 வரையும். இதில் கேட்டகரி வைஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேட்டகரி வைஸாக நம்ம ஒரு ஆவரேஜாக பார்த்தோம்னா ஓசிக்கு வந்து ஒரு 70லேருந்து 80 இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிசிக்கு வந்து ஒரு 65லேருந்து 75 மேலே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பிசிஎம்க்கு வந்து ஒரு 60க்கு போன வாட்டி கிடைச்சிருக்கு. அதனால இந்த வாட்டி ஒரு 55லேருந்து கூட 50லேருந்து கூட ட்ரை பண்ணலாம். எம்பிசி/டிஎன்சிக்கு போன வாட்டி 80லாம் கிடைச்சிருக்கு. இந்த வாட்டி ஒரு 70-75 மேலே ட்ரை பண்ணலாம். எஸ்சிக்கு கிட்டத்தட்ட 80, அதாவது 79.25லாம் கிடைச்சிருக்கு. நீ இந்த வாட்டி ஒரு 65லேருந்தே ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சிஏக்கு வந்து ஒரு 76க்கு கிடைச்சிருக்கு. நீங்க வந்து ஒரு 70லேருந்தே ட்ரை பண்ணுங்க. எஸ்டிக்கு பொறுத்தவரையும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எப்படி வேணா மாறலாம். ஏன்னா ரொம்ப நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கம்மின்றதுனால உங்களுக்கு மாறும். மேக்ஸிமம் வந்து சயின்ஸ் குரூப்கான கட் ஆஃப்ஸ் இதெல்லாம் நீங்க ஒகேஷனல் மற்றும் அதர் குரூப்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து சொல்ல முடியாது. நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கட் ஆஃபும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அது நடக்கிறதுனால எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க, அவங்க ரேங்க் லிஸ்ட் பார்த்து தான் சொல்ல முடியும். சயின்ஸ் குரூப்புக்கு பொறுத்தவரை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த பீப்புள் சயின்ஸ் குரூப்பில் தான் இருப்பீங்க. ஒரு 65 மேலே இருந்தாலே தாராளமாக ட்ரை பண்ணுங்க. 60 மேலே இருந்தால் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஏன்னா வந்து ரேங்க் லிஸ்ட் தான் முக்கியம். 60 கட் ஆஃபும் நிறைய வாட்டி கிடைச்சிருக்கு, 55க்கு கூட கிடைச்சிருக்கு. ஆனால் போன வருஷம் அந்த ரேஞ்சஸில் இல்லை. போன வருஷம் ஒரு 70 மேலே இருந்தால் தான் கிடைச்சிருக்கு, 75 மேலே இருந்தால் கன்ஃபார்மாக கிடைக்கும். இந்த வருஷம் நம்ம அதே தான் சொல்கிறோம். 65 மேலே இருந்தால் ட்ரை பண்ணுங்க, 75 மேலே இருந்தால் சான்சஸ் ஆர் மோர், 80 மேலே இருந்தால் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்லையும் கேட்கலாம், இன்ஸ்டாகிராம் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம். டிப்ளமோ நர்சிங் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்க போகிறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.